ஷேய் யமதர்ம கணக்கப்பா சந்தோஷம். நீதிமன்றம் கோர்ட்டு ஆதார கார்டு முதல் ஆதார கார்டு கணக்கு என்ன கணக்கு? நீதிமான் நீ கொடுத்த ஆதார கார்டு நீதிமன்றம் கோர்ட்டு ஆதார கார்டு நீதிமான் இப்போ நீதிமான் கணக்கு முக்கால் சேர்த்தியம் நீதி அரசர் கணக்கு நீதிமன்றம் கோர்ட்டில் நீதிபதி சேர்ச்சி கோர்ட்டார் ஆண் பெண்ணும் எல்லாமே புரிஞ்சுக்கோப்பா. கீழே வழக்கறிஞர் புரிஞ்சுக்கோ. ஆதார கார்டு இல்லாமல் நீதிமன்றம் கோர்ட்டுக்குள்ளே யாரும் நிற்கக்கூடாது இருக்கக்கூடாது. எல்லாம் ஆதார கார்டை பூரா உள்ளே கொடுத்தா ஆகணும். ஆதார கார்டை பிடிக்க ஆரம்பித்தான் போட்டான் கணக்கு. ஆதார கார்டில் இல்லை ஒன்று விடாமல் தூக்கி உள்ளே தூக்கி செயலரில் ஏற்றி போடமிட்டான். முக்கால் சேர்த்தியம் 13 செயலராக 13 கம்பி கணக்கு போட்ட கணக்கு நீதிமன்ற கோர்ட்டில் ஆதார கார்டு ஜெராக்ஸ் பண்ணல அப்படியே போவான். வானரப்பாடு அங்கேருந்து தான் போவான். நீதிமன்றம் கோர்ட்டில் கணக்கு எடுக்கையில் ஆதார கார்டு கணக்கு எடுக்கையில் முதல் பத்திரப்பதிவு, 2வது கணக்கு பேங்கு, 3வது கணக்கு பஞ்சாயத்து போர்டு கணக்கு. இந்த 3 கணக்கு பிடிக்கல உள்ள எல்லா வலையில் மாட்டுவான். பினாமி மாட்டுவான் போட்டு அங்கங்கே பூரா எழுதி வச்சுருப்பான். சென்னை மெட்ராஸ்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் அரசியல் எழுதி வச்சுருக்கான். 10 சென்ட் 20 வீடு வாசல் கட்டி வீடு அங்கங்கே கொடுத்து கட்சி காசு செடி அப்படின்னு வச்சுருக்கான்டா. கேடு கெட்ட பே அரசியல்வாய் அண்ணா திமுக இப்போ பலவற்ற கட்சிக்காரன். இப்போ ஒரு தாவேக்கா பார்த்தா அழைச்சிக்கிட்டு இருக்கான். அப்படியே 2 காலக்கை பிறந்து உனக்கா கணக்கு முடிஞ்சு வச்சுடா. கரூர் கணக்கு முடிஞ்சு வச்சுடா. கரூரில் உன் கணக்கு முடிச்சாச்சு. கரு அறுத்து இதோட அரசியல்வாதி ஒட்டு மொத்தம் அவன் குடும்பம் கண்டார வழிமேடம் அப்படியே கரு வேரோட அறுத்துருவான். கரு வேற அவன் பிள்ளை பேரம் பேத்தி கொல்லு பேரம் செடி பேரம் வரைக்கும் நடிகர் அரசியல்வாதி பூரா நாடகம் ஆடுற அத்தனை ஆக்கங்கட்ட கூவைய கரு வேரோட நேற்றோட முடிஞ்சு வச்சுடா கணக்கு. நேற்று கரூரில் கால வச்சானடா. கரூர் கணக்கு அதான்டா தமிழ்நாடு கணக்கு. தமிழ்நாட்டில் எழுத கணக்கு முடிக்கணுமா ஈஸ்வரன் பரமசிவன் கடவுளால் தாண்டா முடியும். முட்டா கேடு கெட்ட பையலாம் போட்டாச்சுடா. ஆதார கார்டு அது சிபி ரிப்போர்ட்டு கூட அவன் கூட மாட்டுவான். ரிப்போர்ட்டு கொடுக்கலன்னா ரிப்போர்ட்டை கொடு. நீ சேட்டை பண்ணியிருந்தேன்னா நீ உள்ளே மாட்டுவ. அந்த கணக்கு கடவுளால் தான் எடுக்க முடியும், கடவுளால் தான் கொடுக்க முடியும். கழிச்சாச்சோ ஏண்டா சம்பளம் கவர்மெண்ட் யாரா? கடவுள் தான் கவர்மெண்ட்டு. அவரை வச்சு மோசம் பண்ணி நாசம் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கான். அம்புட்டு பேரும் இல்லை நீயே சேர்ந்து கும்மால் அடிக்கிறடா. கேடு கெட்ட பையலா அம்புட்டு பேரும் கேடு கெட்ட பைய பூரா கும்மால் அடித்து பூமி அழிக்காண்டா. கேடு கெட்ட பையில அதிகாரியை பூரா போட்டு வச்சு நாக்கை போட்டு நக்குதான் நக்குடா. சிட்டி கிராமத்தை அடைச்சி எடுக்கல கவர்மெண்ட் வேலைக்கிறோம். அத்தனைத்துக்கு முன்னுமா சூடு வச்சு எறிவான். கை காலை திருக்கி விடுவான் வானர படைகள். அவங்களுக்கு தான் இந்த சட்டம் இருக்குடா. அமர்நாத் ஜோதிலிங்கத்தில் நீதிமன்ற கோர்ட்டில் இந்த சட்டமெல்லாம் இருக்குது. சேட்டை பண்ணால் இந்த திருக்குதல் சூடு வைக்கிறது எல்லாம் இருக்குடா. இப்போ வெளியே ஏற்றணும்ல. கைலாசிலேருந்து நாங்கள் வெளியே ஏற்றணும். சாமிடா கடவுள் என்னென்ன உள்ள பதிவு இருக்கோ அத்தனை பதிவை நாங்கள் வெளியே ஏற்றி ஆகணும். அதான் கடவுளுடைய கட்டளை. நீதிமான் கட்டளை, நீதி அரசர் கட்டளை. புரிஞ்சினாடா. இவ்வளோ நாள் கணக்கு போட்டேன்னா கணக்கு எடுக்கலன்னா அம்புட்டு அதிகாரி பூரா உள்ளே மாட்ட போகிறடா. அதான்டா கணக்கு. அதிகாரி பூரா மாட்ட போகிற எல்லா கணக்கு உள்ளே கொடுத்து வச்சு கணக்கு எடுக்கலன்னா நீங்களா என்னடா ஒரு முட்டை கேடு கெட்ட வைக்கலாம். கணக்கு நீதிமன்றத்தில் அத்தனை கணக்குகளை கொடுத்து ஏற்றி வச்சுருக்கார் கடவுளாக தான் முடியும். எல்லாம் ஏற்றி வச்சு ஆட்டிக்கிட்டு இருக்கோம். ஓட்டாடைதான் கடல்லேருந்து தண்ணி மேற்கு தொடங்கி மாதிரி வர வரைக்கும் ஏறிச்சுன்னு வச்சுக்கோ. கண்டாலுமே அம்புட்டு மீனுக்கு இறையா போயிருவிய. மானிட பிறவி சத்தியம்டா.